ஹே கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். பாங்ஸும் சோஜின் கூட அந்த பிரசன்டேஷனுக்கு வந்திருப்பான். அவன் இப்போ அந்த கரடி பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு பீடி தானே, அதனால அதுவும் இந்த பிரசன்டேஷனுக்கு வந்திருக்கு. சோஜின் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்க பாங்ஸு இருந்துட்டு நம்ம 3 பேர் இப்படி பேசி சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு, 2 வருஷம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் யாரையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச போயிட்டான். இந்த கரடி பொண்ணு இருந்துட்டு இந்த பாங்ஸு மாறவே இல்ல, இன்னுமே இத்தனை பொண்ணுங்க கூட பழகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சோஜனும் அப்படி இவன்ட்டு என்னதான் இருக்கு, எதுக்கு எல்லா பொண்ணுங்களும் இவ பின்னாடியே சுத்துறாங்கன்னு கேட்கும்போது கரடி பொண்ணு வந்துட்டு எனக்கே அவனை பிடிச்சிருக்கு, அவன் பார்க்க எப்படி இருக்கான், நான் தான் உன்கிட்ட சோத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து பேசாம அந்த வெப்டூன் ரைட்ஸை வாங்கிடலாமோ அப்படின்ற மாதிரி சொல்றா. சோஜன் அதெல்லாம் கவனிக்கல. அப்பவும் அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு வித்தியாசமா பாத்துட்டு இருக்கா. இப்ப திரும்ப அப்படியே ஆபீஸ் வந்துட்டாங்க. பாங்ஸுலாம் நல்லா கடந்து தூங்குறான். சோஜன் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டா. இவளையே இந்த வெப்டூனை சீரியஸா எடுக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல. நல்லா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு திட்டிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே அவன் போன் எடுத்து உனக்கு மெசேஜ் வருது அப்படின்னு கொடுக்குறா. இவனா பதறிட்டான். ஒரு நிமிஷம், என்ன என் போன்ல எதுக்கு எடுத்த, அடுத்தவங்க போன் இப்படி எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறான். மெசேஜ் வந்துச்சுன்னு எடுத்து கொடுத்தேன், எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கான். எங்க போற, இரு நானும் வரேன், என்ன கூட்டு போறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு போது இல்ல உன் வீடு பக்கம் நான் போல, நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இவளை கழட்டி விட்டுட்டு போயிட்டான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. சோஜனுக்கு அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ கால் பண்றாங்க. அப்பா அவங்க இந்த கரண்டி பொண்ணு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு வெப்டூன் சீரிஸ வாங்கியிருக்கிறதாவும் மூவி பண்ண போறதாவும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இவளுக்குன்னா ஒரே டவுட்டா இருக்கு. நேத்து வேற அந்த பாங்ஸு பைய பதட்டமாவே இருந்தான். ஒருவேளை அவன் கதையை வித்துருப்பானு சொல்லி அவன் வீட்டுக்கே நேரா போயிட்டா. அங்க போய் கதவை தட்டலான்னு பாக்குற நேரம் உள்ள ஏதோ சிரிப்பு சத்தம் கேக்குது. பாங்ஸும் ஒரு பொண்ணு சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யாரா இதுன்னு ஒளிஞ்சு நின்னு பாக்க வெளியில அந்த கரண்டி வரா. பாங்ஸும் அவளுக்கு கை கொடுத்துட்டு என்ன நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லி வழி அனுப்புறான். திரும்ப அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவ வந்தது தெரியக்கூடாதுன்னு திரும்ப அவன் கதவை தட்டி கூப்பிடுறா. அவனும் வந்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவ ஒன்னே நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா, நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் இருந்துட்டு ஆமா நான் உன்கிட்ட மறைக்க தான் செய்யறேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுப்பியோன்னு நினைச்சேன், நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டேனா வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். எங்கன்னு பார்த்தா இந்த கேட் பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கும் போல. அங்க இவளுக்குன்னா ஒரே ஷாக்கா இருக்கு. திரும்ப அந்த கேட் பொண்ணு இவனும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க போல. இதையே நீ முன்னாடியே சொல்லலன்னு சோஜின் கேட்க நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும்னு கேட்டுறான். அப்புறம் இவன் தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கேட் பொண்ணுல உட்காந்து ஹாயா டீ குடிச்சிட்டு இருக்கு. இந்த கேட் பொண்ணு சரியான கன்னிங், அதனாலதான் கேட்டன் பேர் வச்சிருக்கான் போல. பாங்ஸு கூட ஜின்னு ஒரு பையன் தங்கியிருப்பான். அவனும் ஒரு வெப்டூன் ஆர்டிஸ்ட் தான். அவன் கூட தான் இப்ப அந்த கரண்டி பொண்ணு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கு. இப்ப பாங்ஸு சோஜின் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு நான் எப்படி உன்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணு கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்கறான். நீ தானே அவ கையெல்லாம் பிடிச்சி என்ன நல்லா பாத்துக்கோன்னு சொன்ன, பின்ன எப்படி நினைப்பேன்னு கேட்டுட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசுறத அந்த கேட் பொண்ணு பார்த்துட்டு உங்க 2 பேருக்கு இவ்வளவு தூரம் பழக்கமா, உன்னை பத்திலாம் அவன் சொன்னதே இல்லையேன்னு சொல்லும்போது உங்களை பத்தியும் தான் என்கிட்ட சொன்னது இல்ல, நீங்க அமெரிக்கால இருக்கீங்கன்னு வேற நான் நினைச்சேன், கல்யாணம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்றா. உடனே சோஜனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வருத்தம்லாம் படாத, டிவோர்ஸ்ன்றது பெரிய விஷயம்லாம் இல்ல, எங்க 2 பேருக்கும் ஒத்து போல, அதனால நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு சோஜனும் பாங்ஸும் வெளியில வராங்க. அப்போ சோஜன் இருந்துட்டு இவ ஏன் இந்த படத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்றா, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு போது அவளுக்கு யார் மேலேயுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வராது, அவங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு ஜப்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னும் போது சரி நீ எதுக்கு அப்பப்ப வந்து போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. கொஞ்சம் பாசம் தொலை கொடுப்பேன் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அவ சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரிச்சா வளர்ந்தவ, BMW கார்ல தான் உலா வருவா, அவளுக்கு பாத்திரம்லாம் வளர்க்க தெரியாதுன்னு சொல்ல சோஜனுக்குலாம் கடுப்பா இருக்கு. என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு அண்ணாரை பார்த்து அவளுக்கு ஒரு கால் வருது. யாரோ இவங்க படத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க போல. இவளுக்குனா சந்தோஷம். அதை பாங்ஸு கிட்ட சொல்ல அவனுக்கு அதை விட சந்தோஷம், எகிரி குதிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கான். யாரு எந்த கம்பெனில இருந்து அப்படின்னு கேட்கும்போது இவ ஓஜுன்னு சொல்றா. அடுத்த நிமிஷமே அவன் முகம் சம்முது. என்ன ஏதுன்றதை இன்னும் அவன் சொல்லல. இப்ப அடுத்த நாள் காலையில சோஜன் அந்த கம்பெனிக்கே போய் பாக்குறா. அப்புறம் தான் தெரியுது அந்த கம்பெனில லயனஸ் வேலை பாக்குறா. அவ தான் அந்த கம்பெனில டீம் லீடர், ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கான்றது. அவ தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கா. அவளை பார்த்தோன்னே சோஜனுக்கு வயிறெல்லாம் கலங்குது. செம்மையா பயந்துட்டா. லயனஸும் ஹேண்ட் ஷேக் பண்ண கைய கொடுக்க இவளுக்கெல்லாம் கிடுக்கிட்டு நடக்குது. பயத்துல லைட்டை தொட்டுட்டு வெடுக்குன்னு எடுத்துட்டா. இப்ப அப்படியே ஆபீஸ்க்கு வந்தா பாங்ஸுவும் ஓஜுன்னு பேரை கேட்டோன்னே நான் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன், அவ இதெல்லாம் செய்யக்கூடியவதான் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே தெரிஞ்சிருக்காடா உனக்கு, இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்காவ, பணம் எடுத்தா கேஸ் போட்டுருன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்றா. ஒன்னும் புரியலேன்னு குழம்பிட்டு இருந்தா. பாங்ஸுவும் எதுக்கு குழப்பம், அதான் அவ இன்வெஸ்ட் பண்றால, நமக்கு சந்தோஷம் தானேன்றான். சந்தோஷமா தலை மேல உட்காந்து ஆடுவா, சும்மாவே ஆடுவான்னு சொல்ல லயனஸ்லாம் நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாங்ஸு இது எல்லாத்தையுமே வேலை பார்த்துட்டே தான் பேசிட்டு இருக்கான். அவ இருந்துட்டு இந்நேரத்தான் எப்படிதான் உன்னால வேலை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பாங்ஸு இதை பத்தி லயனஸ் கிட்ட கேட்கணும்னு சொல்லி அவளை வர சொல்லிப்பான் போல. இப்ப 2 பேர் ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து பேசுறாங்க. எதுக்கு அப்படி பண்ண, படமே எடுக்க வேணாம், இப்ப ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க நான் கோடி கோடியா கொட்டி கொடுத்தா நீ இந்த
காமிக் புக்கையோ இல்ல படம் எடுக்கிறதையோ நிறுத்திடுவியா அப்படின்னு கேட்கா. அதெல்லாம் நிறுத்த மாட்டேன்னு சொல்ல, அதனாலதான் நீ நிறுத்த மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்டாவது நான் பண்ணேன்னா அந்த படம் என் கையில இருக்கும் அப்படின்னு காண்ட்ல பேசிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பண்றான்னு பார்த்தா அவளுக்கு கல்யாணம் ஆக போதான். அதுவும் யார பண்றா அப்படின்னா ஓஜி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஓனர் இருக்கார்ல, அவரோட பேரனை தான். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் இவன் கேட்டா, இவன் எடுக்கிற படம் அவளோட கேரக்டர்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவளோட மானம் போயிடும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறா. அது எப்படி தெரியும், யாருக்குமே தெரியாது, நான் ஏன் நீன்னு சொல்ல போறேன் அப்படின்னா அதெல்லாம் அவ ஒத்துக்க மாட்டா. நீ இல்லன்னு சொல்லிட்டா எல்லாரும் நம்புவாங்களா, நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளா போக போறேன் அப்படின்னு சொல்ல, நீ இவ்வளவு தூரம் யோசிப்பேன்லாம் எனக்கு தெரியாது, என் தாத்தா ஒண்ணுமே இல்லாத ஆள் தான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லதான், அப்புறம் எப்படி என் கூட டேட் பண்ண அப்படின்னு கேட்க, தப்புதான், அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன், ஒண்ணும் இல்லாதவனை டேட் பண்ணா ஒண்ணும் நடக்க போறது இல்லைன்னு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, என் வழியில ஏதாவது வந்த அவ்வளவுதான், நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறா. இப்ப அப்படி சோஜன் ஆபீஸ்ல சோஜன் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா, அந்த ஓஜோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாமா வேணாமான்னு. ஆனா கூட வேலை பாக்குற பொண்ணு, இப்படி தேவையில்லாம யோசிக்காத, நமக்கு இப்ப காசு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, மாசம் மாசம் 1.5 லட்சம் கடனே கட்ட வேண்டி இருக்கு, பாங்க்ஸுவை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல சைன் பண்ணுன்னு சோஜனை கன்வின்ஸ் பண்ணி அதுல சீல் வைக்க வச்சிடுறா. அப்புறம் அப்படியே ஆபீஸ் டேபிள் எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அந்நேரம் அந்த லைனஸ் பொண்ணு அங்க வருது. இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணன்னு தெரியல, ஒரு கப் காஃபியை கொடுத்துட்டு ஏத்தாப்புல உட்காடுறாங்க. நீ இவ்வளவு கேவலமான ஆள் நான் எதிர்பார்க்கவே இல்ல, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட டைரக்டா பேச வேண்டியதானே, அது என்ன பாங்க்ஸ் வச்சு பேசுற அப்படின்னு கேக்குறா. நான் அவன்கிட்ட எதுவும் பேச சொல்ல அப்படிங்கும் போது, நல்லா நடிக்கிற நீ அப்படின்னு சொல்ல, இந்த சோஜின் கூட வேலை பார்க்கற பொண்ணு கொஞ்சம் கோவத்துல லைனஸோட பேரை சொல்ல, லைனஸோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது, டீம் லீடர், இனிமே நான் அப்படிதான் கூப்பிடுறேன் அப்படின்னு மிரட்டுறா. இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணனே தெரியல. சோஜின் இருந்துட்டு, நாம இனிமே ஒன்னா வேலை பார்க்க போறோம், ஒருத்தர்கிட்ட பார்த்து நடந்துக்கணும்னு சொல்ல, அதைத்தான் நானும் செய்ய போறேன், இனிமே நான் பாத்துக்கிட்டே தான் இருக்க போறேன், அடிக்கடி இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஒரு வழியா போயிட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டும் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அண்ணாராங்க அந்த ஃபாக்ஸ் வருது. இவளுமாடா அப்படின்னு நொந்துகிட்டே அவளுக்கு ஒரு காஃபியை கொடுத்து ஏத்தாப்புல பேசுறதுக்கு உட்கார, அந்த ஃபாக்ஸ் என்ன சொல்றா அப்படின்னா, என்ன நீங்க லைனஸ் கூட கூட்டு சேர்ந்துட்டீங்க, சும்மாவா சேர்ந்திருப்பீங்க, காசு கொடுத்துருப்பாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிங்க காசு கொடுக்க தானே செய்வாங்கன்னும் போது, சரி அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்ய போறீங்க, அவ கேரக்டரை லீட் ஆக்ட்ரஸ் ஆக்க போறீங்களா, அப்ப என்ன ஓரம் கட்டிடுவீங்க, அவளை வெளிச்சத்துல காமிச்சிட்டு எங்களெல்லாம் இருட்டுல வைக்க போறீங்க அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, பேபேன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஃபாக்ஸ் கிளம்புனதுக்கு அப்புறம், இன்னைக்கு இது போதும்டா அப்படியே ஓடிடுவோம்னு சொல்லி ரெண்டும் பேக் எடுத்துட்டு ஆபீஸை விட்டு ஓடிட்டு இருக்குதுங்க. அந்நேரம் கரெக்டா அந்த கேட்டு வந்துடுது. இப்ப வந்துட்டு போன லயனஸும் ஃபாக்ஸும் கூட பரவாயில்ல, லயனஸ் கொஞ்சம் போல்டா பேசும், மனசுல இருக்கிறத பேசும், ஃபாக்ஸ் எக்கு தப்பா பேசினாலும் அவ்வளவு டேஞ்சரஸ் கிடையாது. ஆனா இந்த கேட்டு ரொம்ப டேஞ்சரஸ். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எக்கு தப்பா பேசி விட்டுரும். இப்ப அதையும் உட்கார வச்சு ஒரு கப் காஃபியை கொடுத்து எடுத்தாப்புல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கேன், அப்பவே பேசிருக்கலாமேன்னு சோஜின் கேட்க, அங்கதான் பாங்ஸ் இருப்பானே, எப்படி பேசுறது, சரி அந்த லைனஸ் கம்பெனில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறீங்களா, அவளே ஏன் சூஸ் பண்ணீங்க, பணத்துக்காகவா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சோஜின் சொல்றா. சிலர் தங்களை சுத்தி உள்ள பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு அவங்களோட ரத்தத்தை உரிவாங்களாம் அப்படின்னு சொல்றா. சோஜினுக்குலாம் இதெல்லாம் கேட்கவே முடியல, என்ன இப்படி பேசலான்னு சொல்லிட்டு, அப்போ நான் பாங்ஸோட ரத்தத்தை உரியறேன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்பெல்லாம் நான் சொல்லமா, அப்படி நடந்தக்கூடாதுன்னு சொல்றேன், பாங்ஸோட ஃபியூச்சரும் என்னோட லைஃபும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றா. சோஜனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ அக்கா ஹஸ்பண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இந்த லேடிஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலன்னு போது அவ அக்கா ஹஸ்பண்டும், நீ ஏன் இதை குழப்பிக்கிற, பாங்ஸு கிட்ட விட்டு அவன் சமாதானப்படுத்த மாட்டானா அப்படின்னு சொல்ல, அவன் பேசினா இன்னும் குழப்பத்துல தான் போய் நிக்கும்ன்றா. இப்ப எதுக்காக அந்த பொண்ணுங்களா இவ்வளவு யோசிக்கிறாங்க, அவங்களோட சீக்ரெட் எதுவும் வெளியில தெரிஞ்சிருந்தா அப்படின்னு கேட்க, சோஜனும் நம்ம லவ் பண்ணது வெளியில தெரியுது அப்படின்னா நமக்கு அது ஒரு எம்பாரசிங்கா தானே இருக்கும் அப்படின்னு கேக்குறா. சாச்சா இல்லப்பா, நான்லாம் உன் அக்காவை லவ் பண்ணேன், ஒரே வீட்டுல இருக்கீங்க, உனக்கு தெரியாமலே உங்க அக்காவை வந்து பாத்துட்டு போனேன், லவ் பண்ணேன், அதெல்லாம் வெளியில சொன்னா எனக்கு பெருமை தான் அப்படின்றான். அட போடா, நீ என்ன எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, நான் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றா. அப்பதான் சோஜினோட அக்கா ஹஸ்பண்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. சோஜின் இதுக்கு முன்னாடி நிறைய ஹியூமன் ரைட்ஸ் படம் எல்லாம் எடுத்திருப்பா, அதுக்கெல்லாம் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ண அவங்க கூடவே தங்கி ஒன்னா சாப்பிட்டு தூங்கி பழகி அவங்க கதையை கேட்டு படம் பண்ணிருப்பா. அவங்கள விடவா இந்த பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்றது கஷ்டம், நீ ஃபர்ஸ்ட் அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவங்க லவ் பண்ணும்போது சில எம்பாரசிங்கான சம்பவம் நடந்திருக்கும், அதை படமா எடுத்து எல்லாருக்கும் காட்டினா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க. சரி நீயும் தான் இந்த காமிக்ல இருக்க, நீயும் ஒரு கேரக்டர் தான், இத படமா எடுக்க உனக்கு அது வருத்தம் இல்லையான்னு கேட்கும்போது, என்ன செய்யறது, வாழணுமே, வாழ்றதுக்கு காசு வேணும், அதுக்காக இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப புரியுதா, அந்த கேட் சொன்னதுல பாதி உண்மைதான், நீ வாழணுன்றதுக்காக பாங்ஸோட படத்தை தானே எடுக்கிற, இப்ப பாங்ஸு கிட்ட அட்டை மாதிரி ஓட்டிக்கிட்டு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி தானே அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அப்படி முடிச்சிட்டு இருக்க. அந்நேரங்க அவ அக்கா வந்துடுறா. என்னையா பண்ணிட்டு இருக்கங்க, நீ என்னடி பண்ற, பால்கனில உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க, எத்தனை சொல்றது, பூச்சி வரும்ல, உள்ள போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மரட்டி அனுப்பி விட்டுறா. சோஜனா அவ அக்கா புருஷன்
புருஷன் மேல பழிய போட்டுட்டு அவள் ரூம்ல போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு போட்டோ பாக்குறா. அதுல அந்த கடல் இருக்குல்ல, அதோட இமேஜ் இருக்கு. அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. பாஸ்ட்ல ஒரு தடவை ஒரு காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஷூட்டிங் பண்றதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க போல. சோஜின் தானே பிடி, அவ தானே இன்சார்ஜ். அந்த இடம் ரொம்ப குப்பையா கிடந்தோன்னு அந்த இடத்தோட ஓனர் ஏன் அப்படி ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டிருக்காரு. நிறைய குப்பை வேற கிடக்குது. சோஜின் கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க பாங்சு வரான். சோஜின் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவனும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. குப்பள்ளி போட்டு எனக்கு வயசாயிரும் போல அப்படின்னு வந்துட்டு வரா. அப்ப அவன் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பான். நிறைய பேப்பர்ஸ் அப்படி ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது தெரியும்ல, அந்த மாதிரி. அதை பார்த்துட்டு அவளும் சந்தோஷப்படுறா. கவலையே படாத, நம்ம 30 வயசு ஆகுறதுக்குள்ள சூப்பரா சக்சஸ்ஃபுல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். இவளுக்குனா ரொம்ப சந்தோஷம். கடலுக்கு இப்ப போனதே இல்லையா, போகணும்னு ஆசையா இருக்கு போல அவளுக்கு. அதையும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு பெரிய கடலை தான் கட்டுறாங்க. பார்த்தா சோஜின் கடல் கூட கடந்து முட்டை விட்டுட்டு இருக்கா. அப்புறம் தான் தெரியுது அது கடல்லாம் இல்ல, வாஷ் பேஷன்ல தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள மண்டையை விட்டுட்டு இருந்திருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேட்டோட உட்கார்ந்துருக்கா. ஏதோ ஹெல்ப்னு கேட்டிருப்பா போல. பணமான அந்த கேட் கேட்க, இல்ல பணம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஃபாக்ஸும் வரா. இவனையும் கூப்பிட்டுருக்கியா அப்படின்னு பார்த்தா அடுத்த லைனஸும் வரா. எல்லாரையும் வர சொல்லிருப்பா போல. எல்லாரும் வந்தோடனே எனக்கு நீங்களாம் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாம் காண்டாயிடுச்சுங்க. இந்த ஃபாக்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஏமா காலில் கீழே விழுந்துடாத, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படியே எழுந்துச்சு போயிருவேன் அப்படின்றா. மூவி பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு தான் கேட்க வந்திருக்கா. இவங்களும் ஆமா மத்தவங்களோட கதை தானே, ஈஸியா நீ பேசிடுவ, எங்க சிச்சுவேஷன்ல இருந்தாதான் உனக்கு புரியும் அப்படின்னும் போது நானும் உங்க சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன், இது மத்தவங்களோட கதை மட்டும் இல்ல அப்படின்னு தயங்கிக்கிட்டு இதுல நானும் இருக்கேன், நானும் அவனோட எக்ஸ் தான் அப்படின்றா. எல்லாத்துக்கும் ஷாக்கு தாங்கல. நாங்க ஆனா அந்த அளவுக்குலாம் ரொம்ப பெருசாலாம் டேட் பண்ணல. நாங்க டேட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். 2 பேருக்கிட்டயுமே பணம் இல்ல, 2 பேருமே சாதிக்கணும்னு நினைச்சோம். நான் என்னோட பாரத்தெல்லாம் அவன் தோல்ல சாய்க்க பார்த்தேன். ஆனா அவனுக்கு ஏற்கனவே ப்ராப்ளமா இருந்துச்சு, அதனால எங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லும்போது லைனஸ் இருந்துட்டு, ஏமா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இப்படிதான் இருக்கும், நீ என்ன அவன்கிட்ட காசையா இழந்த அப்படின்னு கேக்குறா. அப்ப எல்லாருமே இந்த கேட்ட திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இந்த பொண்ணு பாங்ஸுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்கு போல. அதை அவன் திருப்பியும் கொடுக்கல. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சொன்னா அதான் கொடுத்தேன், காசை தானே கொடுத்தேன், எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, அவன் என்ன சீட்டா பண்ணா அப்படின்னு கேட்க எல்லாரும் லைனஸ பாக்குறாங்க. என்ன ஏண்டி எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னு அவ தடுமாறா. பாங்ஸு லைனஸ சீட் பண்ணிருப்பான் போல. அது ஒன்னும் சீட்டிங் இல்ல, நாங்க கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்தோம், அப்போ நடந்துச்சு, அது சீட்டிங் இல்ல அப்படின்னு சொல்ல ஃபாக்ஸ் சும்மா இருக்காம அவன் சீட் பண்ணான் தானே அப்படின்னு சொல்ல லைனஸ் கடுப்பாகி, உன்னோட நியூட் போட்டோஸ் லீக் ஆச்சு, அதான் உனக்கு அவன் மேல கோமான்னு கேட்டுடுறா. ஃபாக்ஸ் உடனே அது ஒன்னும் போட்டோஸ் இல்ல, கார்ட்டூன் தான், அதுவும் ரிலீஸ் ஆகல, நானே தான் போஸ்ட் பண்ணி விட்டேன் அப்படின்றா. இப்ப அப்படி மத்த 3 பேரோட கதை தெரிஞ்சோன்னே உன் கதை என்ன அப்படின்னு சொல்லி சோஜின்ட்ட கேட்க அவ எதுவுமே பேச மாட்டா. எங்க கதையெல்லாம் கேட்ட உன் கதையை சொல்லணும்னா எஸ்கேப் ஆகுறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோமாக, சரி சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாங்ஸும் இது வரைக்கும் ஒன்னாவே இருந்ததில்ல அப்படின்றா. இதை கேட்டோன்னே மத்த 3 பேரும் சேர்ந்து உச்சி கூட்டுறாங்க. ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க அவளை. இப்படியே பேசி எல்லாரும் நல்ல வேவ்லென்த்துக்கு வந்துட்டாங்க போல. ஒன்னா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. பாங்ஸுவ வேற கூப்பிட்டுருக்காங்க. அவனும் அங்க என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு பாத்துட்டே வரான். வாடா வாடான்னு அவனை நடுவுல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.